தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இந்த ப்ரோக்ராமில் நாம் ஆண்டவராகிய இயேசுவை குறித்தும், அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய போதனைகள், அவருடைய கிரியைகள், இவைகளை குறித்து தியானிக்க போகிறோம், போதிக்கப் போகிறோம், கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. இது முற்றுமாக ஆண்டவராகிய இயேசுவை குறித்த ஒரு போதனை. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை அறியாதவர்கள் என்றால் இது உங்களுக்கு சரியான இடம். இந்த இடத்துல நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த மெய்யான சத்தியத்தை பைபிளில் இருந்து கற்றுக்கொள்ளலாம். இயேசுவை குறித்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற ஒரு ஆசை இருந்தது என்றால் நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் அவரை குறித்து ஒரு சரியான அறிவை தெளிவான விதத்தில், புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் கற்றுக்கொள்ளலாம். அதே போல் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் ஆல்ரெடி கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இயேசுவை குறித்த விசுவாசத்தில் நீங்கள் பலப்படுவீங்க இந்த போதனைகள் மூலமாக. அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்த, இயேசுவை பகிர்ந்து கொள்ள, இயேசுவை அவர்களுக்கு போதிக்க நீங்கள் ஆயத்தம் செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். தாப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலனுக்கு நீர் ஆண்டவராகிய இயேசுவை வெளிப்படுத்தினது போல, அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு இயேசுதான் கிறிஸ்து என்று வெளிச்சத்தை நீர் கொடுத்தது போல, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவை குறித்த வெளிச்சத்தை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களுக்கு இயேசுவை குறித்து வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுவை குறித்த ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை எப்பொழுதுமே ஒரு மூளை அறிவினால் மட்டும் அணுகக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஆவிக்குரியவர், ரைட்? ஆவிக்குரிய உலகத்துக்கும் இயற்கை உலகத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. இந்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். லூக்கா 10 அதிகாரம் 21 லூக்கா 10:21 முதல். அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. பாருங்கள், இயேசுவின் காலத்தில் அநேக படித்த மேதாவிகள் இருந்தாங்க, ரைட்? அறிவாளிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் வெளிப்படாத காரியங்கள் மீனவர்களுக்கும் அந்த அளவுக்கு படிக்காதவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டது. இயேசுவை குறித்த சத்தியம், இயேசுவை குறித்த உண்மை, இயேசுவின் கிரியைகள், இயேசுவின் அதிகாரம், இவையெல்லாம் சாதாரண மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா. பிதா அந்த விதமாக செய்தார், அது அவருக்கு பிரியமாக இருந்தது என்று ஆண்டவராகிய இயேசுவை சொல்கிறார். அதனால் நம்ம இயேசுவை குறித்து அறிந்து கொள்ள முற்படும் போது நம்ம இந்த மூல அறிவை மட்டும் வச்சு அவரை புரிஞ்சுக்கணுன்னு முயற்சி செய்யக்கூடாது, ரைட்? அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ரைட், அப்படின்றத கவனிக்கணும். இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம், ஆவிக்குரிய வெளிச்சம். இதை நமக்கு பிதா கொடுக்கணும். அதனால தான் எடுத்த உடனே ஜெபிக்கிறோம், கர்த்தாவே, இயேசுவை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு. இந்த 22 வசனத்தை கவனிப்போம். ஏன்னா இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி போதனை இருக்க போகிறது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக தகப்பன் இயேசுவை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். அதே போல் பிதா யார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், இயேசு அவரை உங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இயேசு இந்த பூமிக்கு தேவகுமாரனாக வந்ததுக்கு ஒரு பிரதானமான காரணம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பிதாவை நமக்கு வெளிப்படுத்துவதற்காக. ஹல்லேலூயா. இயேசு அஃப்கோர்ஸ் மனுக்குலத்தை மீட்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார், அது நமக்கு தெரியும், ரைட்?
ஆனால் அதோடு சேர்த்து இன்னொரு ஒரு 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 மிஷன் இருக்குது. பரலோக தகப்பனை மனுஷர்கள் யாரும் கண்ணால் பார்த்தது கிடையாது. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத வெளிப்படுத்துவதற்காக இயேசு வந்தார். இயேசு தேவகுமாரனாக செய்த ஒரு பிரதானமான காரியம் என்னென்னா, பரலோக பிதாவை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கி டாபிக் தான். அல்லேலூயா. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்கள் 4 புஸ்தகங்கள் இருக்குது. மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான். இந்த 4 புஸ்தகங்களும் ஆண்டவராகிய இயேசுவை குறித்த ஒரு அநேக வெளிப்பாடுகளை நமக்கு கொடுக்கிறது. அதில் பிரதானமான 4 வெளிப்பாடுகள் இருக்குது. ரைட், அதை தான் நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். முதல் வெளிப்பாடு, இயேசு நித்திய தேவன். அல்லேலூயா. 2வது வெளிப்பாடு, இயேசு தேவகுமாரன். 3வது வெளிப்பாடு, இயேசு மெசியா, வாக்கு பண்ணப்பட்ட ஆபிரகாமின் வித்தான தாவீதின் குமாரனான மெசியா. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் பழைய ஏற்பாட்டு போதனைகளையும் நிறைவேற்றும்படி பூமிக்கு வந்த மெசியா. அல்லேலூயா. இது 3வது வெளிப்பாடு. 4வது வெளிப்பாடு, இயேசு மனுஷகுமாரன். இயேசு தேவனாக இருந்தும் தன்னுடைய தெய்வீக வல்லமைகளையும் தெய்வீக மகிமையையும் எடுத்து வச்சுட்டு இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், மனிதனாக வாழ்ந்தார். மனுக்குலத்தின் பாவத்திற்காக சிலுவையில் தன்னையே தேவ ஆட்டுக்குட்டியாக பலியாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. மனுக்குலத்தை மீட்கும்படி இதை அவர் இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக செய்தார். ரைட், இது அவரை குறித்த 4வது வெளிப்பாடு. நம்ம முதல் வெளிப்பாடு, இயேசு நித்திய தேவன் என்பதை இந்த ப்ரோக்ராமில் முதல் 3 மெசேஜஸில் அதை நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக தியானித்தோம். இப்போ கடந்த 3 போதனைகளில் இயேசு எப்படி தேவகுமாரனாக இருக்கிறார் அப்படின்றத குறித்து நாம் தியானித்தோம். இயேசுவின் பிறப்பை குறித்த சத்தியம், இயேசு எப்படி இந்த பூமிக்கு ஒரு மனித வித்தினால் வராமல் இந்த பூமிக்கு தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வல்லமையின் மூலமாக, ஒரு கன்னியின் மூலமாக மனித வித்தில்லாமல் பூமியில் மனிதனாக பிறந்தார் அப்படின்றத பார்த்தோம். அவர் மனித வித்தினால் பிறக்காததினால் தேவனுடைய வல்லமையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் பிறந்தபடியினால அவர் தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதை குறித்தெல்லாம் பார்த்தோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இன்றைக்கு தேவகுமாரனாகிய இயேசு எப்படி பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது ஒரு முக்கியமான காரியம். நீங்கள் சுவிசேஷங்களில் இயேசுவை குறித்து படிக்கும்போது இதை மனசில் வச்சுக்கிட்டு படிக்கணும். ரைட், இயேசு எனக்கு பரலோக தேவனாகிய ரைட் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை எனக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இயேசுவை பார்க்கும்போது பரலோக பிதாவை பார்க்கிறேன். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா பாருங்கள், இந்த கர்த்தரை குறித்த சரியான வெளிச்சம் ரொம்ப முக்கியம். அநேக பேர் பிதாவாகிய தேவனை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அறியாதவர்களும் சரி, கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கூட பழைய ஏற்பாட்டு தேவன், அதாவது பரலோக தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் ஏதோ ஒரு கோபமுள்ள ஒரு தேவன், நல்லா முடியெல்லாம் நிறச்சி ஊருன்னு பரலோகத்தில் உட்காந்துக்கிட்டு எவன் கையில் மாட்டுவான், எவனை வறுத்தெடுக்கலாம்னு அப்படி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஆள் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கோபம் உள்ளவராக இருக்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் தண்டிக்கிறவராக இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் கொஞ்சம் திருந்தி மனம் மாறி இயேசுவா அப்படின்னு வந்திருக்கிறாரு அப்படின்லாம் நினைக்கிறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பரலோக தேவன் ரொம்ப கோபக்காரரு, எடுத்தோம் கவுத்தோன் இருப்பார், போட்டு அடித்து நொறுக்கிடுவார். ஆனால் இயேசு கொஞ்சம் நல்லவர். இயேசு கொஞ்சம் இரக்கமுள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படிலாம் பலதரப்பட்ட எண்ணங்கள் இருக்குது இயேசுவை குறித்தும் பரலோக பிதாவை குறித்தும். ஆனால் உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவை நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை மைண்டில் வச்சுக்கணும். இயேசு எனக்கு பரலோக தேவனை வெளிப்படுத்துகிறார் அப்படின்றத அந்த காரியத்தை மைண்டில் வச்சுக்கணும். முதலாவதாக வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். இங்கே நம்ம பார்த்தோம்னா
இயேசு ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், ரைட்? மகா பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது. அது என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோக தேவன்கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நான் இயேசுவின் மூலமாக மட்டுமே போக முடியும். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். என்ன ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். என்னை அறிந்தால் பிதாவை அறிந்திருப்பீர்கள், ரைட்? என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிதாவை புரிஞ்சுக்க முடியும், என்னை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிதாவை தெரிஞ்சுக்க முடியும். நான் செய்கிறது எல்லாமே பிதாவை வெளிப்படுத்துகிறது. என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய போதனைகள், என்னுடைய கிரியைகள், இவைகள் எல்லாமே உங்களுக்கு பிதா எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயம் என்ன, அவர் என்ன செய்வார், என்ன செய்ய மாட்டார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அப்படின்றது தான் அவர் அப்படி சொல்கிறார். அடுத்த வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம். அது இன்னும் தெளிவாக சொல்கிறாரு. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? ரொம்ப முக்கியம் பாருங்க. கூடவே இருந்த சீஷர்களுக்கு கூட இந்த பாயிண்ட் மைண்டில் ஏறலை. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏசப்பா என்ன ஒரு போல்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார் பாருங்க. என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக, தன்னுடைய ஊழியத்தின் மூலமாக, தன்னுடைய போதனைகளின் மூலமாக பரலோக பிதாவை அப்படியே வெளிப்படுத்தினார். அப்படியே, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல், கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல், கொஞ்சம் கூட ஒரு கலங்கம் இல்லாமல் பெர்ஃபெக்டாக பிதாவை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணார். ஹல்லேலூயா. புரியுதா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. எபிரேயருக்கு போகலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் இங்கே 1ஆம் அதிகாரத்தில் இந்த முதல் 3 வசனங்களை வாசிப்போம். பூர்வ காலங்களில், அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். அந்த பழைய ஏற்பாட்டு மக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்த்தர் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார், அவர்களோடு எப்படி பேசினார் அப்படின்னு பார்த்தோம்னா தீர்க்கதரிசிகள் மூலமாக, ரைட்? விதவிதமாக பல விதங்களில், ரைட், பல வகைகளில் கர்த்தர் தன்னுடைய போதனைகளை வெளிப்படுத்தினார், ரைட்? இந்த கடைசி நாட்களில், அதாவது இந்த புதிய ஏற்பாட்டின் காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார், ரைட்? இங்கே ஒரு பாயிண்ட்டை பார்க்கலாம், ரைட்? இங்கே ஒரு அப்படியே டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம ஏற்கனவே இதை கொஞ்சம் பார்த்தோம். இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க போகிறோம். தீர்க்கதரிசிகளுக்கும் இயேசுவுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை உடனே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு பாருங்கள். எடுத்த உடனே சொல்லிடுறாரு, அவங்களாம் தீர்க்கதரிசிகள். ஏனோக்கு, நோவா, மோசே, தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இவங்களாம் தீர்க்கதரிசிகள். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் அதே மாதிரி இவங்கள பார்த்தீங்கன்னா யார்? சாம்சன், தெபோரா, இங்கிட்டு நம்ம நாத்தான், ஐசாயா, எசக்கியல், ஜெரமாயா, தானியல், ரைட்? இப்படி பல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. இவங்க மூலமாக கர்த்தர் பேசினார், ரைட்? ஆனால் இயேசுவை குறித்து ஆரம்பிக்கும்போது புதிய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியாக இயேசுன்னு சொல்லலை, ரைட்? என்னன்னு சொல்கிறாரு? இந்த கடைசி நாட்களில் குமாரனாகிய இயேசு மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இயேசுவை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இயேசுவுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இயேசு குமாரனாக இருக்கிறதுனால, பிள்ளையாக இருக்கிறதுனால, ரைட்? வாரிசு, சுதந்திரவாளினா வாரிசுன்னு அர்த்தம். பிதாவுக்கு என்னெல்லாம் இருக்குதோ அது பூரா இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவே இதை சொல்கிறாரு. நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா பிதாவுடைய இதெல்லாம் என்னுடையதுன்னு நான் ஏசப்பாவே சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ சர்வத்துக்கும் இயேசு தான் வாரிசு,
அது மட்டுமல்ல, இவரை கொண்டு, இயேசுவை கொண்டு தான் பிதாவானவர் உலகங்களை உண்டாக்கினார். இயேசு இந்த பூமியில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த மனிதன் இல்லை, நித்திய தேவன், தேவகுமாரன். ஏசப்பா மூலமாக தான் பிதாவானவர் இந்த உலகங்களையே உண்டாக்கினார். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இவர் இயேசு அவருடைய பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாக இருக்கிறார். சொரூபம்னா என்ன அர்த்தம்னா எக்ஸாக்ட் பிரிண்ட். நம்மளாம் ஒரு ஆள் ஒருத்தர் ஒரே மாதிரி இருந்தால் பாரு, ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிறோம். என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம்? அப்பா மாதிரியே பிள்ளை இருந்தால் அப்படியே அவங்க அப்பா ஜெராக்ஸ் அப்படின்றோம் இல்லையா? அச்சடித்த மாதிரி அப்படியே இருக்கிறான் பாரு அப்படின்றோம். ஹல்லேலூயா. இது அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. ஜெராக்ஸ்லையாவது கொஞ்சம் மாறுபாடு இருக்கும், அப்படிலாம் ஏதாவது கொஞ்சம் வித்தியாசங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஏசப்பா அப்படியே அச்சடித்த மாதிரி பர்ஃபெக்டாக அச்சடித்தா எப்படி இருக்கும்? ஏசப்பா பிதாவை அப்படியே பர்ஃபெக்டாக அச்சடித்த மாதிரி இருக்கிறார். பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு பிதாவை. எந்த குறை, எந்த மாசு, எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. ஃபில்டரே கிடையாது, மாற்றமே கிடையாது. இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ஏதாவது பல ஃபில்டர்ஸ் போட்டு அந்த ஒரிஜினல் ஃபோட்டோவை வேறு மாதிரி காமிக்கலாம். இங்கே ஃபில்டர்லாம் கிடையவே கிடையாது. எக்ஸாக்ட். ஹல்லேலூயா. எக்ஸாக்ட் ரிஃப்ளெக்ஷன். இயேசுவை பார்த்திங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி அப்படியே. ஹல்லேலூயா. பாருங்கள், அநேக நேரங்களில் இப்போ நம்ம நம்மளையே பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம மூஞ்சி நம்மளால் பார்க்க முடியாது டைரெக்டாக இல்லையா? அதனால தான் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். அப்போ கண்ணாடியை பார்த்து நம்ம மூஞ்சி எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்மளே பார்த்துக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த கண்ணாடி நம்ம மூஞ்சி எப்படி இருக்குதுன்னு நமக்கு காமிக்குது. நம்ம சொந்த கண்ணால் நம்ம மூஞ்சை பார்க்க முடியாது, கஷ்டம். அதனால தான் கண்ணாடி யூஸ் பண்ணுறோம். அந்த கண்ணாடி என்ன காமிக்குது? என் மூஞ்சி எப்படி இருக்குது, ஒழுங்காக தலை சீவி இருக்கிறேன்னா இல்லையா? அதான் செக் பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்போது கவனிங்க, பிதாவாகிய தேவனை யாரும் நம்மளாம் பார்த்தது கிடையாது. அவரை குறித்த முழு வெளிப்பாடு இல்லை. அப்போ அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்வார், செய்ய மாட்டார், அவரை நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயேசுவை பார்க்கணும். இயேசுவை பார்த்திங்கன்னா பிதாவை பார்த்த மாதிரி. இயேசு பிதாவை அப்படியே வெளிப்படுத்துகிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் பாருங்கள், அவங்க தேவ வார்த்தையை பேசும்போது ஆவியானவரின் ஏவுதல்னால அப்படியே கரெக்டாக பேசிடுறாங்க. பிதாவுடைய வார்த்தைகளை அப்படியே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய சுபாவம் அதெல்லாம் பார்த்தோம்னா அதில் அவங்க பிதாவை ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் பண்ணலை. எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறுறாங்க, அவங்களுக்குள்ள குறைகள் இதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்களுடைய ஊழியங்களும் கூட பார்த்திங்கன்னா பிதாவை முழுமையாக அவங்களால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியல. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. இயேசுல பாவக்கரையே கிடையாது. இயேசு தேவக்கும் மனுஷ வித்தினால் அல்லாமல் தேவ வித்தினால் பிறந்தவர், தேவ வார்த்தையினால், தேவ வல்லமையினால் பிறந்தவர். தேவ வார்த்தை தான் வித்தாக செயல்பட்டுச்சு இயேசுவோட பிறப்புக்கு. அப்போது தேவ வார்த்தையினாலும் வல்லமையினாலும் பிறந்தவர். அவருக்குள்ளே எந்தவித கலங்கமும் கிடையாது, எந்தவித அழுக்கும் கிடையாது, எந்தவித பாவக்கரையும் கிடையாது. அதனால் அவரால் பிதாவை பர்ஃபெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. பிதாவை கரெக்டாக நமக்கு எடுத்து காண்பிக்க முடிந்தது. அதனால தான் ஏசப்பா அவ்வளோ போல்டாக சொல்கிறார், என்னை பார்த்தா நீ பிதாவை பார்க்குற. நான் பேசுகிற வார்த்தைகள், என்னுடைய போதனைகள்லாம் பிதாவுடைய போதனை. நான் செய்கிற கிரியைகள்லாம் பிதாவுடைய கிரியைகள். நீ என்ன பார்த்தினா பிதாவை பார்த்த மாதிரின்னு தைரியமாக சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். எக்ஸாக்ட் பிரிண்ட் ஏசப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, இயேசுடைய வாழ்க்கையின் நோக்கமே தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான். அவர் நம்மள மாதிரி கொஞ்ச நேரம் அப்படி ஆவிக்குரிய வாழ்வு மாதிரி வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இஷ்டத்துக்கு என்னத்தையா பண்ணிவிட்டு அந்த மாதிரி டைப்பு கிடையாது ஏசப்பா. இப்போ நம்மலாம் பார்க்குறோம், ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படி சண்டே அப்படி இப்போ ஆவிக்குரிய சூப்பர் ஸ்டாராக இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை ஆரம்பிச்சுன்னா அது கொஞ்சம் குறையும், அப்புறம் செவ்வாய்க்கிழமை இன்னும் கொஞ்சம் குறையும், அப்புறம் வெள்ளிக்கிழமை வரும்போது அப்படியே பலூனில் காற்று இறக்குன மாதிரி ஆயிரும் அவங்க வாழ்க்கை.
ஆவிக்குரிய வாழ்க்கை. சாட்டர்டே வரும்போது ஃபுல் பேட்ரி டவுனாக இருக்கும். மறுபடியும் சண்டே வந்ததுக்கப்புறம் ரீசார்ஜ் பண்ணி தெம்பு ஏற்றி அப்புறம் மறுபடியும் அப்படி ஒரு ஆவிக்குரிய பரிசுத்தவான் அப்படி போவாங்க இல்லையா? இந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இருக்குது. எல்லா நேரமும் இயேசு அவங்க சூப்பராக அப்படியே கரெக்டாக பிரதிபலிக்கிறாங்களா? இல்லை, அநேக நேரங்களில். ரைட். ஆனால் இயேசு பாருங்கள் அப்படி கிடையாது. இயேசுடைய வாழ்க்கைக்கு ஒரே ஒரு நோக்கம் இருந்துச்சு, பிதாவுடைய சித்தத்தை நான் செஞ்சு முடிக்கணும். ரைட். அவர் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் அந்த எண்ணத்தினால் நிரப்பப்பட்டு இருந்தது. பிதாவை பிரியப்படுத்தணும், பிதா சொன்னதை செய்யணும், பிதா சித்தத்தை நிறைவேற்றணும். அவர் பிறந்ததுலேருந்தே அவர் மைண்ட் அப்படி தான். அவர் 12 வயசாகும்போது அவர் சொல்கிறாரு பாருங்க, கவனிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். ஏசப்பா உங்களுக்கு தெரியும், ஏசப்பா வந்து பார்த்திங்கன்னா எருசலேம் தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு போகிறாரு பேரண்ட்ஸோட. நைட்டு திருவிழாவுக்காண்டி போயிட்டு அப்படி முடிச்சுட்டு வர்றது நேரத்தில் பார்த்திங்கன்னா, அப்போல்லாம் அந்த காலத்தில் இந்த சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஊருக்காரவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்க. அதனால் பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நேரமும் அப்பா அம்மா கூடயே ஒட்டிகிட்டு இருக்காதுங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க, சொந்தக்கார பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாடுவாங்க. இந்த வீட்டு பிள்ளை அந்த சொந்தக்காரவங்க வீட்டில் வரும், அந்த சொந்தக்காரவங்க கூட வரும், அவங்க பிள்ளைங்க இவங்க கூட வருவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் சகஜம். அதனால் ஏசப்பா வந்து அந்த மாதிரி மற்ற சொந்தக்காரவங்க கூட இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏசப்பாவும் மரியாளும் யோசேப்பும். அப்புறம் ஒரு 3 நாள் கழித்து தான் பார்க்குறாங்க, பிள்ளையை காணோம். ரைட். ஏசப்பா சொந்தக்காரங்க கூட இல்லை, ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லைன்னு உடனே தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. 3 நாள் கழித்து தான் ஏசப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே இருந்தார்னா தேவாலயத்தில் இருந்தார். என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார்னா தேவ வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிறார். ரைட். 46ஆம் வசனத்தை கவனிங்க. லூக்கா 2:46 வசனம். 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மருத்துவங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாயும் தாப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தா? இதோ உன் தாப்பனும் நானும் விசாரத்தோட, அதாவது வருத்தத்தோட உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், இயேசு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். 12 வயசில் அவர் பேசுகிற பேச்சு கவனிங்க. அப்படியே உள்ளுக்குள்ளே ஆழமாக ஊறி இருக்குது. இது வந்து ஏதோ ரைட் பாவலா போடுறதுக்கு. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் சபை நடுவில் வந்து பாஸ்டர் நிப்பாட்டி, ஏன்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாங்களா? இப்போ கர்த்தர் வந்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டால் அந்த பிள்ளை ஏதாவது சொல்லுங்கள். அது யூஸ்வலாக என்ன பண்ணுங்கன்னா, பாஸ்டருக்கு என்ன பிடிக்கும், ஆவிக்குரிய விதத்தில் எப்படி பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசித்து சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா இப்போ பாஸ்டர்கிட்ட போய் எனக்கு எக்ஸ்பாக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால், ஏண்டா அப்படின்னு ஏதாவது சொல்லுவார் பாஸ்டரு. அதனால் அவருக்கு பிரியப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு ஆவிக்குரிய பதிலை யோசித்து சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது பாருங்கள். இயேசு வந்து பாசாங்கா சொல்லலை இதை. இயேசு அதை முழு மூச்சை நம்புறது. இதுதான் அவர் மூச்சு, இதுதான் அவர் வாழ்க்கை முறை. பிதாவை பிரியப்படுத்தணும், பிதாவுக்கு பிடிச்சதை செய்யணும், பிதாவுக்கு கீழ்ப்படியணும். இதுதான் அவர் வாழ்க்கையின் லட்சியம். ஏசப்பா ஒரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் வாழ்வின் நோக்கமே தான், பிதாவின் சித்தத்தை செய்யணும். ரைட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:7 வசனம். இது வந்து பவுல் அப்போஸ்தலன் சங்கீதத்தில் இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை எடுத்து இயேசுவை குறித்து இங்கே போதிக்கிறார். இது வந்து அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது சங்கீதத்திலே. பாருங்கள் 7ஆம் வசனம். அப்பொழுது நான், அதாவது இயேசு, தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ரைட். எதுக்கு வருகிறாரா? உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இயேசுடைய மிஷன் வந்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். ரைட். அதனால தான் பாருங்கள், அந்த கடைசியில் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது.
பிதாவின் திட்டத்தின்படி இயேசு சிலுவையில் மனுக்குலத்தின் பாவத்திற்காக மரிக்கணும். ஆனால் அந்த நேரத்தில் பெரிய சோதனை வருது. ரைட், இயேசுவுக்கு பிதாவை விட்டு பிரிய மனம் இல்லை. ஏன்னா பாவம் ஏசப்பா மீது சுமத்தப்படும் போது அவரை விட்டு பிரிகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த ஆவிக்குரிய பிரிவு உண்டாகும். அது ஏசப்பாவுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் பிதாவே இது எனக்கு வேண்டான்றாரு ஏசப்பாவே. ஏசப்பாவுக்கு தெரியும் இதை தான் செய்யணும் அப்படின்னு. இருந்தாலும் ஒரு சோதனை வருது அவருக்கு. ரைட், அந்த சோதனையின் மத்தியில் ஏசப்பா என்ன ஜெபிக்கிறார்? என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு ஜெபிக்கிறார் இல்லையா? மரண தருவாயில் கூட சாக போகிறோம்னு தெரியும், சிலுவையில் அடித்து கொல்ல போகிறாங்கன்னு தெரிகிறப்ப கூட அவர் தன்னுடைய சித்தத்துக்கு மேலாக பிதாவின் சித்தத்தை தான் உயர்த்துறார். இதுதான் இயேசுடைய வாழ்க்கை முறை. அதனால தான் பாருங்கள், அவர் பிதாவை அப்படியே வெளிப்படுத்துகிறார் நமக்கு. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம், கிறிஸ்தவர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யோவான் 2ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசம் தீர்ந்து போகுது. நம்ம ஊரில் இந்த சாப்பாடு காலியான என்ன ஒரு நிலைமை உண்டாகும் இல்லையா? திருமணத்தில் ஆட்கள் இன்னும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு காலியாச்சுன்னா என்ன நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சீனிங்க. அதனால் இயேசுவின் தாய் ஏசப்பாவை நோக்கி அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னா, நீங்கள் ஏதாவது அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்குறாங்க. அப்போ ஏசப்பா சொன்ன பதில் பார்த்திங்கன்னா, மேலோட்டமாக பார்த்தோம்னா அது ஏதோ கொஞ்சம் மரியாதை இல்லாமல் பேசுகிற மாதிரி, ஏதாவது அக்கறை இல்லாமல் பேசுகிற மாதிரி இருக்கும். ரைட், அதை வாசிப்போம். 4ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். உனக்கும் எனக்கும் என்னன்னா, உனக்கு எனக்கும் வரவே கிடையாது. நீ சொல்லி நான் என்ன கேட்குறது? நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. ரைட், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் அவர் பேசலை. ரைட், அந்த மாதிரி ஒரு பேட் ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இது காமிக்கல. என்ன சொல்ல வர்றாருன்னா, என்னுடைய இந்த ஊழியம் பிதாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டது. நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்திருக்கிறேன். இங்கே நீ இதை பண்ணு அதை பண்ணுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா நான் டோட்டலாக பிதாவுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறேன். நான் இந்த அற்புதத்தை செய்யணும்னா பிதா எனக்கு சொல்லணும். புரியுதா? ஏன்னா அவர் பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தவர். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் என் வேலை இன்னும் வரவில்லை. பிதாட்ட இருந்து எனக்கு இன்னும் பெர்மிஷன் வரல. அவர் சொன்னால் தான் செய்ய முடியும்னு சொல்கிறார். அங்கே எப்படி நான் பிதாவுடைய காரியங்களை செய்யணும்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு இல்லையா? அதே அர்த்தத்தில் தான் இங்கேயும் பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறேன்னா, இயேசுடைய வாழ்க்கையை பிதாவின் சித்தத்தை செய்கிறது தான், பிதாவுக்கு பிடிச்சதை செய்கிறது, பிதாவுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவது, பிதாவின் திட்டங்களை நிறைவேற்றுவது, பிதாவுக்கு கீழ்ப்படிவது, இதுதான் இயேசுவின் லட்சியமாக இருந்தது. இதையே நோக்கமாக கொண்டு வாழ்ந்தார். 24 மணி நேரமும் வாழ்க்கை முழுசாக இதுதான் அவருடைய நோக்கம், லட்சியம், விருப்பம். அதனால தான் பாருங்கள், அப்படியே பிதாவை வெளிப்படுத்துகிறார் அவர். ஹல்லேலூயா, பர்ஃபெக்டாக. இன்னொரு காரியத்தை கவனிப்போம். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இயேசுடைய வாழ்க்கையை குறித்து பேதுரு பேசும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 38ஆம் வசனம். இங்கே பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்த ஒரு வெளிப்பாடு கொடுக்கப்படுகிறது. முக்கியமான வெளிப்பாடு. ரத்தின சுருக்கமாக இயேசுவை குறித்து பேதுரு ஒரு வெளிப்பாட்டை கொடுக்குறார். அவர் கொர்னிலியோன்ற அந்த ரோம குடிமகன், ரோமன் ஆக்சுவலாக. அவர் யூதர்கள் மத்தியில் இருக்கிறாரு. அவர் ஒரு செஞ்சுரியன், ஆர்மியில் வேலை பார்க்குறாரு. இன்றைக்கி ஒரு மேஜர் கேப்டன் அந்த ரேஞ்சில் இருக்கிறார் அவர். அப்போ அவர் பார்த்திங்கன்னா அவர் கடியில் அட்லீஸ்ட் ஒரு 100 பேராவது இருப்பாங்க. 100 யுத்த வீரர்களாவது இந்த செஞ்சுரியன் கடியில் இருப்பாங்க. பெரிய ரேங்க்கு, கமாண்டர் மாதிரி. ரைட், அப்போது இவர் யெகோவா தேவனை வழிபடுகிறவராக இருக்கிறார். ரோமனாக இருந்தாலுமே பரலோக தேவனை வழிபடுகிறவராக இருக்கிறார். உபவாசித்து நல்லா ஜெபிக்கிறவராக இருக்கிறார். ஏழைகளுக்கெல்லாம் உதவுகிறவராக, யூத மக்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமானவராக இருக்கிறார். இவருக்கு தூதன் தரிசனமாகி பேதுருவை கூப்பிடு, ரைட், பேதுரு இந்த அட்ரஸில் இருக்கிறாரு, அவரை கூப்பிடு, அவர் உனக்கு ரட்சிப்புக்கான வார்த்தையை போதிப்பார் அப்படின்னு சொல்லி
தூதன் சொல்கிறாரு. இவரும் அது கீழ்ப்படிஞ்சு பேதுருவை கூட்டிகிட்டு வர்றாரு. ரைட், இங்கே வந்து பேதுரு இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறார். அறிவிக்கும்போது இயேசுவை குறித்த ஒரு வெளிச்சம் இங்கே கொடுக்கப்படுகிறது. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பாயிண்ட்டை கவனிங்க. ரைட், இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா, தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசுடைய அந்த ஊழியத்தை சுருக்கமாக சொல்கிறாரு. இயேசு என்ன செய்தாராம்? நன்மை செய்கிறவராக, ரைட், ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, பட்டணம் பட்டணமாக போய் ரைட் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். மக்களுக்கு பல விதங்களில் நன்மை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்லை, வியாதிப்பட்டவர்களை குணமாக்குகிறார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்குகிறார். இப்படி நன்மை செய்கிறவராக, இரக்கமுள்ளவராக, அன்புள்ளவராக சுற்றி திரிந்தார். அவர் ஏன் அப்படி செஞ்சார்னா, பரலோக பிதா அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படி இயேசுவை அபிஷேகம் பண்ணினார். அவரோடு கூட இருந்து அவரை வழி நடத்தி செய்ய சொன்னார். புரியுதா? இந்த மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து சங்கீதம் 136க்கு போங்க. சங்கீதம் 136. இந்த முழு சங்கீதத்தையும் நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்து இன்றைக்கி படிங்க. உதவி செய்யும் உங்களுக்கு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை, அதாவது அவர் இரக்கம் என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இப்படியே நீங்கள் வாசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா, பிதா உருவாக்கின காரியங்கள், பிதா படைத்த காரியங்கள், இது எல்லாமே அவர் நல்லவராக இருந்தபடியினால் செய்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருந்தபடியினால் செய்கிறார். வேதம் நமக்கு இதை போதிக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா மனுஷ வாழ்வுக்கு ஏற்ற ஒரு பூமியாக இருக்குது. மனுஷனுடைய சர்வைவலுக்கு, அவன் ஒரு நல்ல வளமான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஏற்ற ஒரு பூமியாக இது இருக்குது. ஏன்னா இது கர்த்தர் வந்து பார்த்து பார்த்து செஞ்சார் மனுஷனுக்காக. நல்லவராக இருக்கிறபடினால், இரக்கமுள்ளவராக இருக்கிறபடினால், என் பிள்ளைய நல்லா இருக்கணும்னு நினச்சி அவர் இந்த பூமியை இப்படி படைச்சிருக்கிறார். அவர் செய்கிற அற்புதங்களும் இதனால தான். அவர் நல்லவராக இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு, அதனால தான் செய்கிறார். நீங்கள் சுவிசேஷத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் திரும்ப திரும்ப சொல்லப்படும். ஏசப்பாவை மக்கள் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவாங்கன்னா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அதாவது எனக்கு இரக்கம் காண்பியும், இரக்கம் காண்பித்து எனக்கு இந்த நன்மை செய்யும்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது என்ன கேட்டாங்க? எனக்கு இந்த வியாதியை நீக்குங்க, ரைட், இந்த காரியத்தில் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த தேவையை சந்திங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், எனக்கு இறங்கும் அப்படின்னு கேட்குறாங்கள. என்ன கேட்குறாங்க? என் மேலே இரக்கம் பாராட்டி எனக்கு இந்த நன்மையை செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இது இயேசு ஏன் செஞ்சார்னா, பிதா அப்படிப்பட்டவர், பிதா நல்லவர், பிதா இரக்கமுள்ளவர். அவர் பார்த்து பார்த்து மனுஷனுக்கு எல்லா நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். ஜீவனையும் சுவாசத்தையும் சகல நன்மைகளையும் கொடுக்குறார். ரைட், ஹல்லேலூயா. இயேசு அப்படியே பிதாவை வெளிப்படுத்துகிறார். அதனால தான் ஏசப்பாவும் அவருடைய வாழ்வில் பார்த்திங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் பார்த்தோம்னா, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். மக்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறார், வியாதியை நீக்குகிறார், விடுதலை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த விதமாக இயேசு அப்படியே பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சுவிசேஷங்களை வாசிக்கும்போது இந்த எண்ணத்தோடு வாசிக்கணும். இயேசுவை குறித்து நீங்கள் கேட்கும்போது, போதனைகள்லாம் கேட்கும்போது ஒன்று மனசில் வச்சுக்கணும், இயேசு எப்படியோ அப்படித்தான் பிதாவும். ரைட், ஹல்லேலூயா. இயேசுவை நான் பார்க்கும்போது நான் பிதாவை பார்க்கிறேன். இயேசுவின் வார்த்தைகளை கேட்கும்போது நான் பிதாவின் வார்த்தைகளை கேட்கிறேன். இயேசுவின் கிரியைகளை பார்க்கும்போது நான் பிதாவின் கிரியைகளை பார்க்கிறேன். இந்த எண்ணத்தோடு தான் நீங்கள் சுவிசேஷத்தை வாசிக்கணும், கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? இயேசு தேவகுமாரனாக அவர் செய்த ஒரு பிரதானமான காரியம் என்ன? பிதாவை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அவர் போதனைகள்லாம் அதுதான் வெளிப்படுத்துது. பிதாவுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, பிதாவை எப்படி பிரியப்படுத்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? ஹல்லேலூயா. சரி,
அடுத்த வாரம் தொடர்ந்து நம்ம இயேசுவை குறித்து தியானிக்க போகிறோம். இந்த மெசேஜ் நீங்கள் உங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகள், தெரிந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. ரைட். இயேசுவை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்களை அனுப்பிச்சி வைங்க. ரைட். அவங்க கேட்டு இயேசுவை குறித்து அறிந்து கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். தெரிந்தவர்களுக்கு, இயேசுவை ஏற்கனவே தெரிந்தவங்க இன்னும் இயேசுவுக்குள் பலப்படட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நீங்கள் ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் உங்களை நான் இயேசுவுக்குள்ளாக வழிநடத்த விரும்புகிறேன். ரைட். தள்ளி போடாதீங்க. இதெல்லாம் தள்ளி போடுற விஷயம் கிடையாது. உடனே செஞ்சிடணும். இதுதான் உங்கள் ரட்சிப்பின் நாள். இப்போவே இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சரியான நேரம். பின்னாடி வசதியாக இருக்கும்போது பார்த்துக்கிறேன்னு சொல்லாதீங்க. எதை தள்ளி போட்டாலும் இதை தள்ளி போடக்கூடாது. ஒரு விசுவாசத்தோடு இருதயத்திலேருந்து நான் இப்போ ஜெபிக்கிற ஜெபத்தை நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. நான் சொல்கிற வார்த்தைகள் அப்படியே திரும்ப சொல்லுங்கள். ரைட். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தகப்பனே, என் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை நீர் இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். நான் இயேசுவை விசுவாசித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்று இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினீரே, ஸ்தோத்திரம். இயேசு தேவகுமாரன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுதான் கிறிஸ்து என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக, என் பாவத்திற்காக மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு எனக்காக தன் திரு இரத்தத்தை சிந்தினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை நான் இப்பொழுது முழு மனதோடு என் கர்த்தராக, என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன். இயேசுவே என் கர்த்தர், இயேசுவே என் இரட்சகர். பிதாவே, உம்முடைய வார்த்தையின்படி இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை நம்புகிறேன். மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். பிதாவே, என்னை ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம். என்னை மறுபடியும் பிறக்க செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே, நீங்கள் என்னை வழி நடத்துங்க. உம்முடைய வார்த்தையை எனக்கு போதித்து வெளிப்படுத்துங்க. பிதாவே, ஒரு நல்ல சபைக்கு என்னை வழி நடத்துங்க. வேதத்தை போதிக்கிற, பைபிளை போதிக்கிற ஒரு சபைக்கு என்னை வழி நடத்துங்க. பிதாவே, உம்முடைய உதவிக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தை நீங்கள் இருதயத்திலேருந்து மன விருப்பத்தோடு செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள், மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள், தேவ பிள்ளையாக மாறி இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. டெய்லி பைபிள் படிங்க, ரொம்ப முக்கியம். பைபிளை படிக்காமல் உங்களால் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழவே முடியாது. பழைய ஏற்பாட்டையும் படிங்க, புதிய ஏற்பாட்டையும் படிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா. டெய்லி ஜெபிங்க. பிதாவிடத்தில் இயேசுவின் நாமத்தில் டெய்லி ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை குறித்து அவர்கிட்ட பேசுங்க. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், உங்களுக்கு நீங்கள் எதிர்கொள்கிற காரியங்கள், உங்கள் குடும்பத்தின் காரியங்கள், தொழிலின் காரியங்கள், பிள்ளைகளின் காரியங்கள் எல்லாத்த குறித்தும் அவர்கிட்ட பேசுங்க. உதவி கேளுங்க. அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல சபைக்கு நீங்கள் போவது அவசியமாக இருக்கிறது. இயேசுவை குறித்து, இயேசுவை போதிக்கிற, பைபிளை போதிக்கிற நல்ல சபைக்கு போங்க. கர்த்தர்கிட்ட என்னை நல்ல ஒரு சபைக்கு வழி நடத்துங்கன்னு கேளுங்க. உங்களை கரெக்டான சபையில் அவரே கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் சண்டே இந்த மெசேஜ் கேளுங்க. நம்ம இயேசுவை அறிந்து கொள்ளுங்கன்ற இந்த போதனையை தமிழில் போடுறோம். இங்கிலீஷில் இன்ட்ரடியூசிங் ஜீசஸ்ன்னு செப்பரேட்டாக போடுறோம். ரைட். கேட்டு பயன்பெறுங்கள். ரைட். இயேசுவை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இயேசுவை குறித்த விசுவாசத்தில் வளரலாம், இன்னும் பலப்படலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். அதனால் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேளுங்க. உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த போதனை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.